நம்ம ஒரு பாவத்தை பண்ணோம்னா என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஐயோ, தெய்வம் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, தேவன் நம்மளை கண் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நம்ம எங்கிருந்தும் தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான், இந்த கோபாக்கினை நம்ம மேலே இறங்க போகுது, நம்மளுடைய குடும்பத்தின் மேலே இறங்க போகுது, இது நம்மளுக்கு பாவம் வந்து, இந்த பாவம் வந்து என்னை கொல்ல போகுது அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுதான் அந்த ஆதாம் அண்ட் ஏவாள் காலத்தில் அவங்க ஓடி ஒளிந்த இந்த ஒரு காரியம். நம்ம ஓடி ஒளியும் பொழுது தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? தப்பிச்சு ஓடிட முடியுமா? ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டா அவரால் பார்க்க முடியாதா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரைட்? தேவன் எல்லா இடத்துலையும் வாசமாக இருக்கிறார், நம்மளுடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். அவர் நம்ம இருதயங்களில் வைத்துக்கொண்டு நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நாம் அதற்கு பயந்து ஒடிந்து நம்மளுடைய கிளாசெட்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவரால் பார்க்க முடியாதா? ஸோ சின் வந்தால் இந்த மாதிரி காரியங்கள் வரும், ஃபியர் வரும், பயம் வரும். என்ன நடக்க போகுது? நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்களா, இப்போது நம்மளை துரத்திடுவாங்களா, நம்மளை அழிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வரும். ஆனாலும் ஒரு தகப்பன் தாயா முதல்ல அந்த குழந்தைய நீங்கள் கையில் பார்க்கும்போது, படைக்கும் பொழுது இருந்த அந்த சுபாவம், நாளைக்கு அந்த பிள்ளை தப்பு பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டைமில் அந்த குழந்தைய நீங்கள் சரி பண்ணுறதுக்கு செய்கிற அந்த அடியோ அந்த திட்டோ எப்போ வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தைய வந்து நீங்கள் சபிக்கவோ அழிக்கவோ முடியுமா? ஏன்னா அது உங்களுடைய பிள்ளை. கர்த்தர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு செயலை வந்து ஒரு பிள்ளை மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளை ஒரு தவறு செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? ஒரு கோபம் வருது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோவம் வரும். பிள்ளை வந்து நான் சொல்கிறத செய்யலை, ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ இப்போ நல்லா படித்தனா பின்னாடி நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது திட்டுறதோ அடிக்கிறதோ எதுக்காக பண்ணுறோம்? அந்த ஆங்கர், கோவம் வர்றது வந்து எதுக்காகனா அந்த பிள்ளையோடைய வருங்காலத்துக்காக, அந்த பிள்ளையோடைய நல்ல வளர்ச்சிக்காக தான் நம்ம பண்ணுறோம். டேவிடோடைய மகன் அப்சலோம். ஸோ there was a stage when Absalom wanted to take over the kingdom of David. அவருடைய ராஜ்யத்தை வந்து பற்றிக்கொள்ள அப்சலோம் என்ன பண்ணாரு? நிறைய பிளான் பண்ணி அவருக்கு எதிராகவே செஞ்சார். அப்போ டேவிட் சென்ட் மக்கள் அனுப்பிச்சு, அவருடைய சேனை அனுப்பிச்சு அவரை வந்து பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்? அவனை வந்து கொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. டேவிட் doesn't have that heart to kill his son. ஸோ அப்சலோமை கொல்ல வேண்டாம், அவன் நடப்பீங்க, அவன் நடந்து போகட்டும், அவனை விட்டுருங்க. ஸோ இப்படி தான் ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகன் மேலே, தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங் மேலே இருக்கிற ஒரு அன்பு இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவன் நம்ம இடத்துல வச்சிருக்கிற அன்பு. ஸோ அவர் மூலமாக நம்ம மேலே காட்டுற அந்த கோபாக்கினை வந்து இவ்வளவு தான். திஸ் இஸ் தி ஆங்கர் தட் he can have. He cannot kill you. நம்ம தான் அதை போய் அந்த காரியத்தை செய்து கொள்கிறோம். நமக்கே ஒரு தடவையும் அந்த தவறை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சாத்தானிடம் போய் சிக்கிக்கொண்டு அந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டு அந்த காரியத்தில் நம்ம விழுந்துடுறோம். கர்த்தர் அதுக்கான வழிகளை என்னைக்கும் அவர் வந்து செய்து கொடுப்பதில்லை. அல்லேலூயா. உணர்த்த தான் அவர் எல்லா தடவையும் ட்ரை பண்ணுவார். He will show us to help us show that remorse or that repentance. இல்லையா? அசீரிய ராஜா வந்து அவர்களை ஆட்கொள்ள அந்த தாழ்பாள்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட, அவங்க வீடுகள்லாம் நொறுக்கப்பட அதை அனுமதித்தது கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அது எதற்காக அனுமதித்தார் அப்படின்னா, that's the time that you have to அதை வந்து புரிந்து கொள்ளணும். அந்த ஒரு மனம் திரும்புதல்ல அந்த இடத்துல அதன் மூலமா தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. ஸோ இந்த கோவத்தை வந்து நம்ம எப்படி ஒரு கிருபையினால வெல்ல போகிறோம்? நம்ம வந்து ஒரு பாவத்தை பண்ணிட்டோம், கோபம் உண்டாக்கிட்டோம் அவரை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. நம்ம முதல்ல நம்மளுடைய பிள்ளை வந்து நடக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமா அதை பார்த்தோம். போய் முதல்ல அது நடந்து போய் தொப்புன்னு விழுந்ததுன்னா உடனே நம்ம வந்து அடியா கொடுப்போம். ஏன்னா ஒழுங்கா நடக்க மாட்டே அப்படின்னா கொடுப்போம். என்ன பண்ணுவோம்? போய் அந்த முட்டியை வந்து தடவி கொடுத்து என்னம்மா அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு நம்ம அவங்கள அரவணைப்போம். அந்த மாதிரி ஒரு அன்பு தான் கர்த்தருடைய அன்பு. அவர் நிறைய தடவை நம்ம விழும்போது நம்மளை தடவி கொடுத்து நம்மளுடைய கைப்பிடித்து, எப்ராஹிம் என்ன சொல்லியிருக்காரு? கைப்பிடித்து நான் நடக்க பழகி கொடுத்தேன் எப்ராஹிமை, ஆனால் அவன் நான் வேணான்னு சொல்லி விலகி போனான், அசீரிய ராஜா வந்து அவனை ஆட்கொண்டுட்டான். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி தருவோம்? தடவை நடக்க பழகி சொல்லி தருவோம், ஆனால் வழி விலகி போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம அதட்டுவோம், அடிப்போம். அதுக்கு தானே பெற்றோர்கள் சரியான வழிகளில் போகணும், சரியான நெறிகளில் போகணும்னு சொல்லி கொடுக்கறது இருக்கு இல்லையா? மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறால் நான் அவர் இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளில் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்ததா. நுகத்தடிகள்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? காலை ஆக்சஸ்க்கெல்லாம் வந்து கழுத்தில் ஒன்று போட்டு அதை வச்சு தான் இழுத்து கொண்டு போவாங்க. தட்ஸ் ஹவ் ஸ்லேவ்ஸ் were treated. அப்போ அந்த நுகத்தடியை உடைத்து அன்பினால் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஒரு காணனை காட்டணும்னு நான் நினைச்சேன். தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய கோபம் எவ்வளவா இருந்தது, ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும் பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தாங்க, அதற்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு கிடைத்ததுங்கிற இந்த காரியங்களை இதில் பார்க்குறோம். நம்ம திரும்ப கர்த்தரிடத்துக்கு போய் ஒப்புரவாகிறோமா? ஆண்டவரே, நான் செய்தது
எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு நீர் என்னுள்ள தங்கி இருக்கிறீங்க, உம்மை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இயேசப்பா இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு தாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது? இந்த காரியத்தை கொண்டு அவர் குறிப்பிடுறது என்னன்னா, உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும், மிஞ்சி போனா என் மனைவிக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர் யாரு? தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அவரிடம் தான் ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. and he is there to just invite you just back. திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்ற வசனம் இங்க இருக்கு, ரைட் தேர். எவ்வளவு உண்மையா நாம நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல திரும்பி வர்றதுக்கு, நம்ம ஒப்புரவாகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஹல்லேலூயா. திங்க் அபவுட் இட். அப்போ அவருடைய பனிஷ்மெண்ட் நம்மள சரி பண்ண போகுதுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. if he is going to punish us, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுகிறார் இல்லையா? தம்பி, நீ அதுல இருந்து வெளியில வா, இந்த காரியத்தை நான் உனக்கு உணர்த்துகிறேன், அசீரிய ராஜாவை நான் உங்ககிட்ட அனுப்பிச்சு அந்த காரியத்தை நான் அலோவ் பண்றேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரிப்பெண்ட், யூ ஹாவ் டு கம் பேக் டு த ட்ராக் அண்ட் கோ டு கானான். அந்த மக்கள் கடைசி வரைக்கும் அந்த கானான் தேசத்தை பார்க்கல, தெரியும்ல. அவளுடைய சந்ததிகள் பார்த்தாலும் அந்த மக்கள் அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பாவங்கள் இருந்தனால. நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே இயேசப்பா, நீங்க என்ன தயவு செய்தன இதுல இருந்து விலகி காத்து கொள்ளுங்க, எனக்கு இந்த மைண்டை கொடுங்க, எனக்கு இந்த ஒரு அறிவை கொடுங்க, இந்த ஞானத்தை கொடுங்கன்னு நம்ம கர்த்தர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாரு? அந்த சின்னுக்கான கியூரை ஒரு சர்ஜனா நிவர்த்தி பண்ணுவார். அப்பவே என்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து, நான் வலது பரிசத்துல இருக்கேன், எனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கு, ஐ ஹாவ் த பெஸ்ட் சொஃபிஸ்டிகேஷன் ஆஃப் திஸ் ஹோல் வேர்ல்ட், ஆஃப் திஸ் ஹோல் யூனிவர்ஸ், ரைட்? ஆனாலும் எனக்கு உனக்காக வரணும் அப்படின்னு அந்த புதிய உடன்படிக்கை கொடுத்து உனக்கு எல்லா வித சௌகரியத்தையும் கொடுத்தா, நீ அந்த பாவத்துக்குள்ள போகிறியே, அதை நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ரெடியா இருக்கார். ஹல்லேலூயா.